இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் ஓவர் ஹீட் ஆகுது, வெயிலில் தான் நிறுத்திட்டு போகிறேன், உள்ளே வந்து உட்காரவே முடியல அப்படின்றவங்களுக்கு சோலார் ஃபேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கடையில் யாரையும் காணா? கடையை போட்டு எங்கே போனாங்க? வணக்கம். எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் ஓவர் ஹீட் ஆகுது, வெயிலில் தான் நிறுத்திட்டு போகிறேன், உள்ளே வந்து உட்காரவே முடியல அப்படின்றவங்களுக்கு சோலார் ஃபேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இது நிறைய பக்கம் ஆன்லைன்லாம் பார்த்தேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இது பீக்லலாம் இருந்தது இந்த ப்ராடக்ட். அப்படியா? நம்ம சைடில் இது எடுத்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானு. எப்படின்னு? என்னப்பா எப்படின்னு? ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணது. இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, நம்ம ஓன் காசு போட்டு வாங்கிடுறோம். இது எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு ரியல் டைமில் யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதோ வந்துட்டேன். முதல்ல கத்திரிக்கோல் எடுத்துக்கலாம். இப்ப வாழை இலையை விரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, பாக்ஸ் நல்லா ப்ரீமியமாக இருக்குன்னு பார்த்தேன். உள்ளே இருக்கிற பாக்ஸ் எப்பயும் போல் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பாக்ஸ் நமக்கு மேட்டர் இல்லை, இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட். என்ன மனுஷன்? பரவாயில்ல, நான் கூட பழசு தான் அனுப்பிச்சி விடுவாங்கன்னு பார்த்தேன், புதுசு மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எப்படி சுற்றும் அப்படிங்கிறது எனக்கு டவுட் இருக்குது. அதாவது நல்லா பவர்ஃபுல் லைட் கொடுங்க, சும்மா லைட்டுக்கு எதாவது கொடுங்க. சுற்றுதான் சுத்த மாட்டேங்குது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஓகே, இது நம்ம வந்து வெளியே வச்சு டெஸ்ட் பண்ணலாம். எஸ், வெயிலில் சன்லைட்டில் வைக்கும்போது சுற்றுது, பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை, நல்லா ஸ்பீடாக சுற்றுது. ஆனால் இது அந்தளவுக்கு இழுக்குமாங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட்டு இவ்வளோ தான், இதில் வேறு எதுவும் இல்லை. ஸோ இது கூட என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம விண்டோஸில் சுற்றுறதுக்கு ஒரு லப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு இதுக்கு கீழே இருக்கிற சுற்றணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை பாக்ஸில். நம்ம கீழே போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம காரில். ஸோ இதுக்கு வந்து பவர் எதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் வந்துட்டு ஜஸ்ட்டு விண்டோ இப்படி இறக்கி விட்டுட்டு இந்த இது வந்து சூரிய வெளிச்சத்தில் படுற மாதிரி வைக்கணும் அப்படின்னாங்க. இப்படி வச்சோம்னா சுத்த ஆரம்பிச்சிருது. இப்போ இது மேலே ஏற்றி பார்ப்போம். இந்த அளவுக்கு வரும்போது கேப் வருது. ஸோ இதில் ஏதோ ஒரு இடத்துல ஓரத்துலையோ, ஸோ இது எங்கேயாவது ஓரத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணணும். நானும் போராடுறேன், ஃபிட் ஆக மாட்டேங்குது. இது நம்ம காரில் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, டென்ட் ஒட்டியிருக்கோம். கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு இதை ஏற்றி விட்டுறணும். இது வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அது ஏறும். ஸோ அப்படியே ஒட்டின மாதிரி தான். ஒட்டினீங்கன்னா சேஃபாக இருக்கும், எவனும் கை உள்ள விட முடியாது. அவ்வளோதான் ரீசனு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது சுற்றுதான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், வெயிலில் தானே பண்ணிக்குது சுத்தணும்லப்பா அப்படின்னு. நமக்கு இங்கே இந்த கார்டு இருக்கிறதுனால ஒன்று, ரெண்டாவது நம்ம டின்ட் அடிச்சிருக்கோம் 50% டின்ட்டு, அதனாலையும் உள்ள ஹீட் அப்சர்வ் ஆகாது. என்ன கேட்டால் இந்த மாதிரி ஏதாவது டின்ட்டெல்லாம் ஒட்டியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து வேஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் தான். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சிருங்க. நானும் இதை ரிட்டர்ன் போட்டுறேன். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, நான் வாங்கின வரைக்கும் இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எனக்கு தெரில. டிஸ்பிளே லிங்க் இங்கே எங்கேயா சுற்றிட்டு இருக்கோம். நீங்கள் எதாவது வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. பார்க்குற எல்லோரும் பார்த்துட்டு மட்டும் போயிடுறீங்க. கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. நன்றி.